ஆந்திரா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் காலியான 56 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு தேர்தல் பிப்ரவரி 27ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. புதுக்கோட்டை சித்தனவாசல் செல்லும் ஆளுநர் ஆர் என் ரவியின் பயணம் திடீர் ரத்து. நிர்வாக காரணங்களுக்காக பயணம் ரத்து செய்யப்படுவதாக ஆளுநர் மாளிகை அறிவிப்பு. தான் ஆழம் தெரியாமல் காலை விடமாட்டேன் என்பது அரசியலில் அனைவருக்கும் தெரியும். பாதை மாறி கடலை நோக்கி செல்வதாக கூறிய அண்ணாமலையின் கருத்துக்கு திருமாவளவன் பதில். நயினா நாகேந்திரனுக்கு மீண்டும் எம்பி சீட் வழங்கினால் பாஜக படுதோல்வியை சந்திக்கும். நெல்லையில் ஆங்காங்கே ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்களால் பாஜகவில் சலசலப்பு. ஸ்பெயினில் இன்று நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பல்வேறு தொழில் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ள வாய்ப்பு. ஸ்பெயின் செல்லும் வழியில் விமானத்தில் டென்னிஸ் ஜாம்பவான் ஜோகோவிச்சை சந்தித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். ஜோகோவிச்சுடன் இருக்கும் புகைப்படத்தை எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் முதலமைச்சர். சங்கி என்பது கெட்ட வார்த்தை இல்லை. பட விழாவில் மகள் ஐஸ்வர்யா கூறிய கருத்துக்கு ரஜினிகாந்த் விளக்கம். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் நாளை அதிகாலையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்பு. மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல். நாளை முதல் சென்னை கீழாம்பாக்கத்திலிருந்து தென் மாவட்ட பேருந்துகள் பெறப்படும். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு. சென்னை மாநகர பேருந்துகளில் யுபிஐ மூலம் டிக்கெட் பெறும் வசதி சோதனை முறையில் அறிமுகம். முதற்கட்டமாக பல்லாவரம் பேருந்து பணிமனையில் கீழ் இயங்கும் பேருந்துகளில் யுபிஐ மூலம் டிக்கெட் பெறலாம். காவிரி குண்டாறு இணைப்புக்கு எதிராக கர்நாடக அரசு தொடர்ந்த வழக்கிலிருந்து நீதிபதி நரசிம்மா விலகுவதாக அறிவிப்பு. ஏற்கனவே வழக்கறிஞராக இருந்தபோது கர்நாடக அரசு சார்பில் ஆஜரானதால் இந்த வழக்கில் இருந்து நரசிம்மா விலகல். 3 மாதங்களுக்கு பிறகு பிப்ரவரி 1ஆம் தேதி காவிரி மேலாண்மை ஆணையம் கூடுகிறது. எஸ்கே ஹெல்த் தலைமையில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் பங்கேற்க 4 மாநில அதிகாரிகளுக்கு அழைப்பு. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கடந்த 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட நாகை மீனவர்கள் விடுதலை. யாழ்ப்பாணம் சிறையிலிருந்து மீனவர்களை நிபந்தனையுடன் விடுதலை செய்தது பருத்தித்துறை நீதிமன்றம். நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து பிப்ரவரி 3ஆம் தேதி திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிடையே பேச்சுவார்த்தை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் எம்பி சுப்பராயன், முன்னாள் எம்எல்ஏ பழனிசாமி, மு. வீரப்பன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக 4வது நாளாக நிர்வாகிகளுடன் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை. விருதுநகர் மாவட்ட நிர்வாகிகளுடன் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை நடத்துகிறது. பிப்ரவரி 4ஆம் தேதி மாலை மதிமுகவுடன் திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. மதிமுக நிர்வாகிகளுடன் திமுக தொகுதி பங்கீடு குழு பேச்சுவார்த்தை நடத்துகிறது. அதிமுக தொகுதி பங்கீட்டு குழுவின் முதல் ஆலோசனை கூட்டம் தொடங்கியது. புதிய கட்சிகளை அதிமுக கூட்டணியில் இணைப்பதற்கான பேச்சுவார்த்தையை நடத்துவது தொடர்பாகவும் ஆலோசனை. பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ்தாஸ் விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜர். 3 ஆண்டுகள் சிறை மற்றும் அபராதத்தை எதிர்த்து தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் ஆஜரானார் ராஜேஷ்தாஸ். தன் மீதான வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்ற கோரி முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ்தாஸ் தாக்கல் செய்த மனு. ராஜேஷ்தாஸ் மீதான வழக்கை 31ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து விழுப்புரம் நீதிபதி ஆணை. விழுப்புரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசிய வழக்கு. முன்னாள் அமைச்சரும் அதிமுக எம்பியுமான சி.வி. சண்முகம் விழுப்புரம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஆஜர். நாட்டிலேயே முதல் முறையாக உத்தரப்பிரதேசத்தில் 213 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட்ட பிளாஸ்டிக் சாலை புரட்சிக்கு வழிகாட்டிய மதுரை தியாகராயர் கல்லூரி பேராசிரியர் வாசுதேவன். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் உயர்வு.
ஒரு கிராம் ஆபரண தங்கம் 5,845 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 46,760 ரூபாய்க்கும் விற்பனை. சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை இயக்குநராக ராகுல்நாத் நியமனம். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியராக இருந்து ராகுல்நாத் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை இயக்குநராக நியமித்தது மத்திய அரசு. பிரான்ஸ் தலைநகரில் லூவ்ரே அருங்காட்சியகத்தில் 16ஆம் ஆண்டு நூற்றாண்டைச் சேர்ந்த மோனாலிசா ஓவியத்தின் மீது சூப்பை ஊற்றிய பெண்கள். ஆரோக்கியமான நிலையான உணவு வேண்டும், விவசாயிகளை காக்க வேண்டும் என முழக்கம். செல்போனில் அதிகம் ரீல்ஸ் பார்க்காதீர்கள். இரவில் நன்றாக தூங்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு பிரதமர் மோடி அறிவுரை.